பெஸ்ட்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபிசிக்கல் கோல்டு கடையில் போய் வாங்குறதா, இல்லை டிஜிட்டல் கோல்டு உங்களை மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் வாங்குறதா, 3வது கோல்டு ETF, 4வது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். இந்த 4 ஆப்ஷன். மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் தான் நான் பக்கமே போகாதீங்க. ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா ஹையஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் கிடையாது, ரைட்? அண்ட் ஃபிசிக்கல் கோல்டு டிஜிட்டல் கோல்டுலாம் அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லைனா கூட தெர் ஆர் ways to save money. ETFs, if you are a well versed டிமேட் அக்கௌண்ட் வச்சு நான் வந்து எல்லாமே எனக்கு தெரியும், நான் வந்து ஹெட்ஜிங் தான் பண்ணுறேன், இங்கே ஈக்விட்டி வாங்கியிருக்கேன், அது ஈக்குவலண்ட்டாக நான் ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக தான் கோல்டு வாங்குறீங்கன்னா ETF சூஸ் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. பிகாஸ் யூ ஆர் வெல் வெர்ஸ்ட் இன்வெஸ்டர், யூ நோ வாட் யூ ஆர் டூயிங், யூ கேன் டூ. என்கிட்ட நான் வீட்டில் 1/2 கிலோக்கு மேலே தங்க இருக்குது, இல்லை 400 கிராமுக்கு மேலே இருக்குது, இதெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகே. இல்லை சார், நான் தான் சரி வீட்டோட ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டில், நான் தான் சரி என் வாழ்க்கையிலே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இனிமேல் தான் நான் வந்து வேலைக்கே இப்போ தான் போயிருக்கேன், நான் வந்து எனக்கு ஃப்யூச்சர் நினச்சா என்ன பண்ணணும்னு தெரில, ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிற வயசு இன்னும் 3-4 வருஷம் இருக்குது, அந்நேரம் கோல்டு ரேட் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஃபிசிக்கல் கிராம்ஸ் தேவை அப்படின்னா ஐ வுட் ஹைலி சஜஸ்ட் டு கோ வித் டிஜிட்டல் கோல்டு. ஏன்னா ஃபிசிக்கல் கோல்டு ஆக்சுவலி மினிமம் ரெக்குயர்மெண்ட். ஒரு மாதம் 15,000 சம்பாதிக்கிறவரால் போய் 1 கிராம் வாங்க முடியாது. அவர் சேர்த்து வச்சு 1 கிராம் வாங்கலான்னு போகிறதுக்குள்ள ரேட்டு மாறிடும், சேர்த்து வச்சாலுமே கையிலேருந்து பணம் செலவாயிடும், ரைட்? தீஸ் ஆர் த சேலஞ்சஸ். பிகாஸ் நீங்கள் பார்க்குற அன்றைக்கி பார்க்குற ரேட்டை நீங்கள் லாக் பண்ணணும்னா டிஜிட்டல் கோல்டு மட்டும் தான் பாசிபிள். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்லி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டிஜிட்டல் கோல்டு. உடனே கஸ்டமர்ஸ் ஆடியன்ஸ் வந்து இவர் பயாஸ்டு, இவர் ஆரோ கோல்டு வச்சிருக்காரு, அதனால தான் இவர் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இஃப் தேர் வாஸ் அ பெட்டர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் டு கோல்டு அண்ட் சில்வர், ஐ வுட் நாட் ஹவ் started digital gold, I have started that because that's the best form. எனக்கு தெரியுங்க, அதான் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இதுதான் பெஸ்ட் ஃபார்மாக இன்றைக்கி டேட்டுக்கு தெரியுது. ஓகே. as I said, the value proposition is very clean. I pay one time GST. அந்த கோல்டு நான் என்றைக்கு வாழ்க்கையில் வாங்கி வச்சுட்டேன்னா எனக்கு லைஃப் டைமுக்கு நான் நகையாக செஞ்சு போட்டுக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், கிஃப்ட் பண்ணுறோம், எல்லாம் உங்கள் சாய்ஸ், யூ ஓன் யுவர் மணி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு வேல்யூ ப்ரொபோஷன் இதில் தெரியுது. ஸோ ஒரு பிகினருக்கு I highly recommend digital gold. You start from there. You have to start from somewhere, right? Either you start பண்ணுங்க, you can start from just 10 rupees. Okay. 10 rupees is just a number. Again, மறுபடியும் சொல்கிறேன், 10 rupees வாங்கி நான் 1 கிராம் போகணும்னு நினச்சா ப்ராக்டிக்கலி நீங்களே டிவைட் பண்ணுங்கள். 13,000 டிவைட் பை 10 போட்டால் 1300 நாள் சேர்ந்து நான் 1 கிராம் வாங்கணுங்கிறது இட்ஸ் ஆன் பேப்பர். ஐ செட் 10 rupees is possible. That doesn't mean that நீங்கள் 10 ரூபா தான் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. ரூபாயும் போட முடியும், ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா நம்ம அக்கௌண்ட்ல காசு வருது, யாரோ ஒருத்தர் அனுப்புறாங்க, இல்லை ஜிபேல ஏதோ கிரெடிட்ஸ் வருது, போனஸ் கிடைக்குது, கரெக்ட், டப்புன்னு மாற்றி விட்டுடலாம். அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி ஃபார் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் 10 rupees மேட் ஃப்ளெக்சிபிலிட்டி. கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ல அதுதான் ஒரு பியூட்டி. ஆக்சுவலி கோல்டு வந்து எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்மா நம்ம வந்து ஒரு விஷயத்தை கொடுக்கும் போது தே கேன் யூஸ் இட். எஸ். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நோ என்ட்ரி பேரியர். டக்குன்னு ஒரு மொபைல் நம்பர், இன்டர்நெட் இருந்தால், ஒரு ஃபோன் இருந்தால் நீங்கள் டக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க, வாங்குறீங்க, 1 கிராம் வந்து ஆர்டர் பண்ணி டெலிவரியில் எடுத்துக்கிட்டீங்க, உங்கள் கையில் உங்கள் கோல்டு, இட்ஸ் யுவர் கோல்டு. அண்ட் ஆல்சோ ஐ டெல் யூ த நம்பர். ஸோ இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு அலோகேஷன் நம்பர் சொல்லுவேன். இஃப் யுவர் ஏஜ் மல்டிப்ளைட் பை 2 அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவேன். இது வந்து கொஞ்சம் பிகினர்லேருந்து இன்டர்மீடியேட். எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டையும் தாண்டி எனக்கு மியூச்சுவல் ஃபண்டு, சாரி ஈக்விட்டிஸும் தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு நாலேஜ் இருக்குங்கிறவங்களுக்கு உங்கள் ஏஜ் மல்டிப்ளை பை 2 போட்டுக்கோங்க. 25 வயசா இன்ட்டு 2 50%. 50% கோல்டில் போட்டு மிச்சம் 50% வச்சு நீங்கள் கற்றுக்கோ ஸ்டாக் மார்க்கெட் ஏதாவது. ஓகே, புரியுதுங்களா? எடுத்தோடனே மொத்தத்தையும் கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட் போடாமல் எந்த இடத்துல போடுறதும் இட்ஸ் நாட் குட் வேஸ்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ 50% கோல்டில் போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத கொண்டு போய் அதில் போட்டுக்கோ. 30 ஏஜ் 30 ஆகுதா, 30 × 2 60%. 60 போட்டு மிச்சம் 40% கொண்டு போய் நீ ஹை ரிஸ்கில் போட்டு கற்றுக்கோ, தப்பு கிடையாது. ஓகே, பிகாஸ் காப்பாற்றுறதுக்கு உனக்கு அந்த 60% போகிறோம். கோல்டுங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். கோல்டு இஸ் பேசிக்லி அ சேஃப்டி நெட். மேலே கயிற்றுல நடக்கிறோம், சர்க்கஸில் ஒரு கயிறு இன்னொரு 2 கட்டிட்டு அதில் பேலன்ஸ் பண்ணி நடப்பாங்க. இன்கேஸ் ஸ்லிப் ஆனால் செதறாமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு நெட் இருக்குது, அதுதான் கோல்டு. நீங்கள் அங்கே ஏதோ தப்பு பண்ணி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு லாஸ் பண்ணிங்கன்னா கோல்டு உங்களை காம்பன்சேட் பண்ணி காப்பாற்றுறதுக்கு ஒரு சேஃப்டி நெட்டாக இருக்கும். இல்லை, அதில் எந்த நெட்டு போகிறதுன்னு தான் நான் கேட்டது. எந்த நெட்டாக வாங்கலாம்? ஃபிசிக்கல் கோல்டு நெட்டா, டிஜிட்டல் கோல்டு நெட்? டிஜிட்டல் கோல்டு உங்கள் டிஜிட்டல் கோல்டு நெட்டுங்கிறது என்னது? இட்ஸ் நாட் பயாஸ்ட். as I said, physical gold digital gold physical gold different இல்லைன்னு நான் சொல்கிறேன். ரெண்டும் ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஐ வில் கால் இட் அஸ் ஒரு புது டேர்ம் காயின் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஃபிசிக்கல் ப்ளஸ் ஃபிஜிட்டல்னு ஒரு வேர்டு கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் கிரியேட் பண்ண வேர்டு ஃபிஜிட்டல் கோல்டுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் தட் இந்த ஒரு 50 கிராம் இருக்குன்னா இந்த 50 கிராமை நீங்கள் வந்து 50 பேர் ஒரு கிராமோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்கிறது அர்த்தம். ஆன்லைனில் வாங்கி வைக்கிறோம், வேணும் போது எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இஃப் இன் கேஸ் நமக்கு அதை விட ஆஃப்லைனில் பெட்டராக கிடைச்சாலும் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறது இட்ஸ் பெட்டர். பட் வாங்குறது பெட்டர். ஸோ ஓகே, இப்படி எடுத்துக்கோங்களேன். கோல்டு இஸ் பெட்டர்னு நான் சொல்லிடுறேன். அதை எப்படி வாங்குறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அதில் உங்களுடைய ப்ரையாரிட்டி பிரகாரம் டிஜிட்டல் கோல்டு, நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் கோல்டு. எஸ். ஏன்னு இந்த ஆஃப்லைன் ஷாப்பில் வாங்குறதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். யூ கேன் பை டெய்லி, யூ கேன் கோ டு த ஷாப் டெய்லி. ரெண்டாவது வந்து ஆவரேஜ் பண்ண முடியாதாங்க. இங்கே நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம், ஆட்டோமேட் பண்ணலாம். டெய்லி எனக்காக 50 rupees வாங்கிடு, 100 rupees வாங்கி நிறைய மக்கள் நான் ஆட்டோமேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குங்க நம்மளதில். வி ஹேவ் தட் ஆப்ஷன். ஓகே, எஸ்ஐபி மாதிரி. எஸ்ஐபி, டெய்லி எஸ்ஐபி, வீக்லி எஸ்ஐபி, மந்த்லி எஸ்ஐபி. சூப்பர்.
யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன்டு கோல்டு இன் சம் அமௌண்ட் அண்ட் இன் சம் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் டிசைட் த ஃபார்ம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள்னு பாருங்கள், அதுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள், அந்த மோடை சூஸ் பண்ணிட்டு போங்க. எண்ட் ஆஃப் த கோல்டு வாங்குங்க. ஐ எம் அன் அட்வொகேட் ஃபார் கோல்டு, நாட் ஃபார் ஆரோ கோல்டு. சரிங்களா?